629178 இந்த பின்கோட் எடுத்திருந்த ஒருத்தரோட அட்மின் ஆக்சஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதுல 2 வந்துட்டு ப்ராசஸிங்ல இருக்கு. இப்போ இன்னும் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 5 ஆன் த வேல இருக்கு. பசங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. 91 ஆர்டர்ஸ் இது வரைக்கும் டெலிவரி பண்ணிட்டாங்க. 26 ஆர்டர்ஸ் வந்துட்டு கேன்சல் ஆயிருக்கு. இந்த காமிக்கிறதுல இது ஆப்பே காமிச்சு தந்துடும். இதுதான் நாம 2 பேர் வந்துட்டு டிவைட் பண்ணிக்கிறோம். அதாவது குமரி ஷாப்பி விஷஸ் வந்துட்டு பிரான்சைஸ் நமக்குள்ளாடி நடக்கக்கூடிய ஏர்னிங்ஸ் வந்துட்டு இதுதான். பட் இது யாருக்கு சூட் ஆகாதுன்னா, நட்புகள் அனைவருக்குமே வணக்கம். நம்ம குமரி ஷாப்பிங் மூலமா ஒரு பிரான்சைஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு பின்கோட் வைஸ் வந்துட்டு பிரான்சைஸ் கொடுக்குறோம். நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு டவுட், அந்த ஒரு பிரான்சைஸ்ல என்னென்ன மாதிரி ஆக்சஸ் கிடைக்குது அப்படிங்கிற நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். அந்த ஒரு சோனுக்கு வந்துட்டு ஒரு பின்கோட் இல்லை ஒரு சோன் நம்ம கொடுக்குறோம், அந்த சோனுக்கு ஓவரால் ஓனர் நீங்க தான் அப்படிங்கறத வந்துட்டு கொடுத்துருக்கு. தென் அந்த அட்மின் ஆக்சஸ் அதுல என்னென்ன இருக்கும், என்னென்ன விஷயங்கள் நீங்க செட் பண்ணிக்கலாம், எவ்ரி திங் வந்துட்டு ஒரு ஓவராலா ஒரு டெமோவை வந்துட்டு இதில் கொடுக்கலான்னு இருக்கோம். அதுக்காக ஒரு நம்ம 629178 இந்த பின்கோட் எடுத்திருந்த ஒருத்தரோட அட்மின் ஆக்சஸ், அவரோட ஃப்ரான்ச்சைஸி கொடுத்துருக்க ஆக்சஸ், அதில் அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அந்த செட்டப் வந்துட்டு பேசிக்காக உங்களுக்கு டெமோவாக இந்த வீடியோவில் காமிக்கலான்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு இதை பொறுத்த வரைக்கும் நம்ம குயிக் காமர்ஸ், இ காமர்ஸ், ஃபுட்டு, ஃபார்மசி, தென் வந்துட்டு நம்ம பார்சல், இது இவ்வளவுமே வந்துட்டு ஒரே ஆப்புக்குள்ளாடி வந்துட்டு கொண்டு வந்துருக்கோம். நீங்கள் உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய எந்த கடைகளை வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். அதாவது இதுல வந்துட்டு அட்வான்ஸ்டே வந்துட்டு யாருக்குமே நஷ்டம் வராது. அதாவது அதுல வரக்கூடிய பெட்ரோல் சார்ஜ் அண்ட் எவ்ரி திங், ஒரு பல்சர் பைக் வச்சிருந்தாலுமே அந்த பையனுக்கு பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் அஃபெக்ட் ஆகாத அளவுல தான் கால்குலேட் பண்ணி இதை வந்துட்டு செட் பண்ணியிருக்கோம். இந்த ஓவரால் சாஃப்ட்வேர் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கோம். அதில் கொடுத்துருக்க செட்டிங்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கோம். அப்போது டெலிவரி சார்ஜ்லாம் எல்லாமே அது ஈக்குவல் பண்ணி அதை கால்குலேட் பண்ணிக்கும். உங்கள் ஊரில் ஒரு பலசர கடை வச்சுருக்காங்க, ஒரு காய்கறி கடை வச்சுருக்காங்க, ஒரு இறைச்சி கடை வச்சுருக்காங்க, இந்த ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க, ஈவினிங் டைம் ஒரு தட்டுக்கடை வச்சுருக்காங்க, இந்த ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரிப்பட்ட ரோட்டோர தட்டுக்கடை வச்சுருக்காங்க, ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க, இல்லைன்னா ஒரு ஹார்ட்வேர்ஸ் வச்சுருக்காங்க, ஒரு மொபைல் ஷாப் வச்சுருக்காங்க, எவ்ரி திங் எனி கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்துட்டு அந்த ஸ்டோரை நீங்கள் வந்துட்டு டைப்படுத்திக்கலாம். இந்த ஒரு 629178 இதில் வந்துட்டு இந்த 3 டேஸுக்குள்ளாடி 4 டேஸுக்குள்ளாடி வந்துட்டு அவங்க என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க அவங்களோட விஷயங்கள், தென் இதில் வந்துட்டு எந்த மாதிரி ஆக்சஸ் நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற விஷயங்களை வந்துட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம கொடுத்துருக்க உங்களுக்கு நம்ம தரக்கூடிய அந்த சோன் செட்டப் அட்மின் ஆக்சஸ் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட நீங்கள் எவ்ரி திங் வந்துட்டு இதில் வாட்ச் பண்ணிக்கலாம். அதாவது இதில் டேஷ்போர்ட், இது ஆக்சுவலாக டேஷ்போர்டில் வந்துட்டு ஆர்டர் ரிப்போர்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த 4 டேஸில் வந்துட்டு அவங்க ஆக்சுவலாக 126 ஆர்டர்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதில் 2 வந்துட்டு ப்ராசஸிங்கில் இருக்குது. இப்போ இன்னும் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 5 ஆன் த வேல இருக்குது. பசங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. 91 ஆர்டர்ஸ் இது வரைக்கும் டெலிவரி பண்ணிட்டாங்க. 26 ஆர்டர்ஸ் வந்துட்டு கேன்சல் ஆகிருக்கு. கேன்சல் மீன்ஸ் அஸ் யூஷுவல் கஸ்டமரோட மைண்ட் செட்டை பொறுத்தது. அதுவும் வந்துட்டு பெரிய அளவு கேன்சல் ஆகாத மாதிரி ஆப்புக்குள்ள செட்டிங்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த ஆர்டர் ப்ராசஸிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி தான் கேன்சல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்துட்டு பெரிய அளவு அஃபெக்ட் ஆகாது. தென் வந்துட்டு இவங்களை வந்துட்டு விஷயங்கள் இப்போ கலெக்ட் கேஷ் அப்படிங்கிற ஒரு செட்டிங்ஸ் கொடுத்துருக்கோம். இது என்ன பண்ணோம்னா அந்த பசங்க கிட்ட இருந்து அந்த டெலிவரி பாயோட கையில் இருக்கக்கூடிய காசை இவங்க வாங்குறது, அதாவது கிளிக் பண்ணி அந்த டெலிவரி பாய் நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னாலே அவரோட காசு கையில் எவ்வளோ ரூபாய் காசு இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு காமிச்சு தந்துடும். தென் வந்துட்டு டெலிவரி மேன் பேமெண்ட்ஸ் அவங்களுக்கு நம்ம ஏதாவது கொடுக்குறோம், பே அவுட் கொடுக்குறோன்னு சொன்னால் அந்த மாதிரிப்பட்ட செட்டிங்ஸ் வந்துட்டு பார்த்துக்கலாம். அது தென் வந்துட்டு டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டில் வந்துட்டு எவ்ரி திங் இந்த வீக்கில் வந்துட்டு ஒரு 18,000 ருபீஸ், இந்த வீக்னா இந்த 4 டேஸில் 18,000 ருபீஸ் இவங்களுக்கு வந்துட்டு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. டிரான்சாக்ஷன் மீன்ஸ் ஓவரால் சேல்ஸ் டேர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்மின் ஏர்னிங் அப்படிங்கிறது இந்த காமிக்கிறதுல இது ஆப்பே காமிச்சு தந்துடும். இதை தான் நாம 2 பேர் வந்துட்டு டிவைட் பண்ணிக்கிறோம். அதாவது குமரி ஷாப்பி விஷஸ் வந்துட்டு ஃப்ரான்ச்சைஸ் நமக்குள்ளாடி நடக்கக்கூடிய ஏர்னிங்ஸ் வந்துட்டு இதை தான், அதை தான் பர்சன்டேஜாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஸ்டோர் ஏர்னிங்ஸுங்கிறது அதில் அந்த கடையோட கலெக்ஷன், கடைக்கு நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட் அப்படிங்கிறது. தென் ஐட்டம் வைஸ் ரிப்போர்ட், அதாவது ஸ்டோர் வைஸ் ரிப்போர்ட்டில் வந்துட்டு இது இவங்க ஓவரால் வந்துட்டு 33 ஸ்டோர்ஸ் வந்துட்டு இவங்களுக்குள்ளாடி டைப் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி அதில் 433 ஐட்டம்ஸ் வந்துட்டு இது வரைக்கும் புதுசாக வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அதில் டிஜிட்டல் பேமெண்ட் எவ்வளோ வந்திருக்கு, கேஷ் பேமெண்ட்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, அந்த மாதிரி. தென் லிமிடெட் ஸ்டாக் ஐட்டம், ஏதாவது ப்ராடக்ட் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆக போகுது அவங்களோட ஸ்டோரில், அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு இதில் காமிச்சு தந்துடும். தென் மாடியூல்ஸ் ஆக்சுவலாக இதுலேயே நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோம். இ காமர்ஸ், குவிக் காமர்ஸ், ஃபுட்டு, ஃபார்மசி, பார்சல் அப்படிங்கிறது இதுலேயே நம்ம கொடுத்துருக்கோம். இதில் அங்கே ஓவரால் நம்ம ரிப்போர்ட் வந்துட்டு பார்த்தோம். இங்கே வந்துட்டு நம்ம இது பார்த்துக்கலாம். அந்த இதில் வந்து குவிக் காமர்ஸில் இப்போ எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்துட்டு இவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக கஸ்டமர் டேட்டாஸ் வந்துட்டு நான் இதில் ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் எவ்வளோ ஆர்டர்ஸ் இருக்குது, அதோட ஒவ்வொரு செட்டப். தென் வந்துட்டு இ காமர்ஸை கிளிக் பண்ணோன்னா அதில் வந்துருக்கு ஆர்டர்ஸ். இப்போ இ காமர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதுலேயே நம்ம
ஓப்பன் பண்ணி பார்த்தா எவ்ரிதிங் வந்துட்டு இதுலேயே நம்ம பார்த்துக்கலாம். அதாவது அந்த ஸ்டோர் பண்ண வேண்டிய ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. இதை அவங்க ஸ்டோர் தான் வந்துட்டு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அவங்க கன்ஃபார்ம் பண்ணால் டெலிவரி பாய்க்கு அசைன் ஆகுது, ஆட்டோமேட்டிக்கலாக போய் எடுக்கிறாங்க. இல்லை நம்ம வந்துட்டு ஸ்டோர் பண்ண வேண்டிய ஒர்க்கு நீங்களே பண்ணனா ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். அதுக்கான பெர்மிஷன் வந்துட்டு இங்கேயே இருக்குது. அந்த ஆர்டரோட ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ணுறது, டெலிவரி பாய் இதில் வந்துட்டு அசைன் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி எவ்ரிதிங் ஒர்க் வந்துட்டு நீங்களே வந்துட்டு பண்ணிக்கலாம். பிரிண்ட் அவுட் கூட உங்களோட தெர்மல் பிரிண்டரில் நீங்கள் பிரிண்ட் எடுத்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்டோர் முதல் டெலிவரி பாயிலிருந்து எவ்ரிதிங் அந்த சோனில் குமரி ஷாப்பிக்கு என்னென்ன ஆக்சஸ் இருக்கோ அதில் ஒரு சில மேஜர் ஆக்சஸை தவிர பேலன்ஸ் எல்லா ஆக்சஸுமே வந்துட்டு உங்ககிட்ட இருக்கும். இன்னும் நம்ம பார்த்தோம்னா இதில் நிறைய ஹைலைட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ ஃபுட் எடுத்துக்கிட்டோம்னா ஃபுட் இது வரைக்கும் ஃபுட் இவங்க கம்மியாக 5 ஆர்டர்ஸ் தான் இது வரைக்கும் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இப்போது இதுலேயே வந்துட்டு ஒரு சில செட்டப்புகள். இப்போது பேனர் அப்படிங்கிறது நம்ம அதுதான் வந்துட்டு ஒரு ஹைலைட்டட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் நாகர்கோயில் இருக்கீங்க, நாகர்கோயிலில் இன்னைக்கு ஒரு சவேரியார் கோயில் திருவிழா வருது, இல்லை ஒரு நாகராஜா கோயில் டெம்பிள் தேரோட்டம் வருது, அதுக்கு நீங்கள் ஒரு ஆஃபர் கொடுக்க, அந்த சோனில் இருக்கிறீங்க, அதுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்க ஆசைப்படுறீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பேனர் செட் பண்ணிக்கலாம், அதுக்கு ஒரு புஷ் நோட்டிஃபிகேஷன் போட்டுக்கலாம். இது அந்த ஏரியாவில் இருக்க உங்கள் சோனில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் காமிக்கும். நம்ம ஆப்போட ஹைலைட்டே அதுதான். இப்போ நாகர்கோயில் இருக்காங்க, அங்கே இருக்க கஸ்டமருக்கு நம்ம அப்ளிகேஷன் காமிக்கிறதுக்கும் சுங்கான்கடையில் இருக்கிறவங்களுக்கு டிஃப்ரெண்டாக காமிக்கும். ஆக்சுவலாக நாகர்கோவில் சுங்கான்கடைங்கிறது ஒரு கன்னியாகுமரியில் 2 பிளேசஸ். ஓகேவா, இதை வந்துட்டு வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்க மக்களும் பார்த்துட்டு இருப்பீங்க. 2 பிளேசஸ் நான் ஆக்சுவலாக வந்துட்டு சொல்கிறேன். உங்கள் சோனை நீங்கள் எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், அதில் என்ன ப்ராடக்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், எவ்ரிதிங். இன்னும் பார்த்தீங்கன்னா ஹைலைட் வந்துட்டு நம்ம அக்கானின்னு சொல்லுவாங்க, ஐ திங்க் வெளியிடங்களில் வந்துட்டு அதை பதனின்னு சொல்லுவாங்க, இந்த பனையிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் வந்துட்டு ஒரு டைமிங் ஃபுட்டு. இந்த டைமிங்கை வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட டைம் இதுலேருந்து இது வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கொடுத்துக்கலாம். அதுக்கெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தரும் மேனுவலாக இருந்து பண்ணணும்னு இல்லை, ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்துட்டு நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். நாமளே இந்த டைம் இது ஓப்பன் ஆகி இந்த டைம் க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரிப்பட்ட செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம். ஒரு ஸ்டோருக்கு இருக்கக்கூடிய ஆக்சஸ் எல்லாமே செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் வந்துட்டு நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பேனர் வந்துட்டு நம்ம இதில் செட் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு கூப்பன்ஸ். இப்போ வந்துட்டு உங்களோட ஏரியாவுக்கு உங்களோட சோனுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு கூப்பன் கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறீங்க, அப்போ எந்த மாதிரி அதில் வந்துட்டு கொடுத்துக்கலாம். அதாவது இந்த கடைக்கு மட்டும் இது வந்துட்டு ஆஃபரா, இல்லைன்னு சொன்னால் இந்த சோன் ஃபுல்லாக ஆஃபரா, ஃப்ரீ டெலிவரியா, ஃபர்ஸ்ட் ஆர்டரா, தென் இந்த மாதிரி அதை வந்துட்டு செலக்டடாக அதுக்கு ஒரு கோட் டைப் பண்ணி இது எதுலேருந்து எது வரைக்கும் இது வேலிடாக இருக்கணும், மினிமம் பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணுறதுக்கு இந்த கோட் அப்ளிகபிளாக இருக்கும், தென் வந்துட்டு பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்டா, அமௌண்ட் டிஸ்கவுண்டா, மேக்ஸிமம் இப்போ பெர்சன்டேஜ்னா இப்போ ஒரு 50% கொடுக்குறோம், அது மேக்ஸிமம் எவ்வளோ ரூபா வரைக்கும் டிஸ்கவுண்ட் ஆகணும், ஒரு யூசர் எத்தனை டைம்ஸ் இருக்கணும், எவ்ரிதிங் வந்துட்டு செட் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் ஒரு ஸ்டோர் கொடுக்கக்கூடிய ஸ்டோர் செப்பரேட்டாக கொடுத்துக்கலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய, அதாவது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஓனர் கொடுக்கக்கூடிய கூப்பனில் வரக்கூடிய இது வந்துட்டு உங்களோட கமிஷனில் வந்துட்டு ரெடியூஸ் ஆகிக்கும். நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கிறீங்க, அதாவது உங்களோட சோனில் வந்துட்டு கொஞ்சம் கஸ்டமர் அதிகமாக கவர் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஆஃபர் கொடுக்குறீங்க, நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் அதோட கமிஷன் வந்துட்டு உங்ககிட்ட இருந்து கட் ஆகும். நாம் 2 பேரும் கொலாபரேட் பண்ணி அட்மின் கம்பெனியிலிருந்து கொடுக்குறது வந்துட்டு நாம் வந்துட்டு பார்த்துப்போம். இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். தென் வந்துட்டு ஸ்டோர், ஒரு உங்கள் ஏரியாவில் வந்துட்டு ஒரு புதுசாக இது வந்துட்டு இதெல்லாம் ஸ்டோர் ரிக்வெஸ்ட். ஆக்சுவலாக இந்த பையனோட சோனில் இருந்து ஒரு 5 ஸ்டோர் இன்னும் வந்துட்டு ரிக்வெஸ்ட் வந்திருக்காங்க. இதை அவங்க வெரிஃபை பண்ணி அவங்கள டேரெக்டாக போய் வந்துட்டு பார்த்துக்கலாம். அதாவது இதுதான் வந்துட்டு ஹைலைட்டு. இப்போ ஸ்டோரை வந்துட்டு நீங்கள் தான் போய் பார்க்கணும் இல்லை, ஆக்சுவலாக அதான் ஒர்க்கு. அதை சோனும் பார்க்குறோம், டெலிவரி பாய்ஸ் ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஒர்க்காக இருந்தாலுமே, குமரி ஷாப்பி அப்ளிகேஷனில் யாராவது ஸ்டோர் ரெஜிஸ்டர் பண்ணாலும் அது உங்கள் சோனுக்கு கீழே, அவங்களோட லொக்கேஷன் உங்கள் சோனுக்கு கீழே இருக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்கலாக அது உங்கள் கீழே தான் வந்துட்டு வந்துடும். அவங்க வந்துட்டு கண்ட்ரோலிங் பேஷன் வந்துட்டு நீங்கள் தான், அந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறவங்களா தான் வந்துட்டு இருப்பீங்க. இப்போ வந்துட்டு ஒரு ஸ்டோர் நான் வந்துட்டு ஆட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், இதுலேயே போய் ஆட் ஸ்டோர் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் அவங்களே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் கஸ்டமரே நம்ம ஆப்பில். நீங்களே வந்துட்டு எக்ஸாம்பிள் அவங்களோட லோகோ எடுத்தீங்க, அந்த கடையோட லொக்கேஷனை வந்துட்டு இதில் மேப்பில் வந்துட்டு பின் பண்ணுறீங்க. மேப்பில் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கலாக அது வந்துட்டு இது பண்ணிக்கும், அதோட கோஆர்டினேட்ஸ் வந்துட்டு எடுத்துக்கும். தென் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், பாஸ்வேர்ட் இதெல்லாம் வந்துட்டு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம். தென் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்டோரோட லிஸ்ட்டுகளை நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம். இதை தாண்டி ஒரு டெலிவரி மேனை வந்துட்டு நீங்களே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் டெலிவரி மேன், அதோட அந்த பையனும் வந்துட்டு அவங்க ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், நீங்களும் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக எவ்ரிதிங் ரிவ்யூஸ் ஆக்சுவலாக வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். அந்த கஸ்டமர் கொடுக்கக்கூடிய ரிவ்யூ, நீங்கள் கஸ்டமர் கொடுக்கக்கூடிய ரிவ்யூ, தென் டெலிவரி பாய் கொடுத்துருக்க ரிவ்யூ, இதெல்லாம் பார்த்து வந்துட்டு ஓரளவு செட் பண்ணி இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்கலாம். எவ்ரிதிங் ஆக்சுவலாக அந்த ஒரு சோனுக்கு நீங்கள் தான் வந்துட்டு ஓனர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ 100% இது வந்துட்டு ஒரு அட்வான்ஸ்டு மாடல் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒரு பெங்களூர், ஹைதராபாத் அந்த மாதிரிப்பட்ட ஒரு மேஜர் சிட்டிஸில் போனால் இந்த மாதிரிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் ஒரு பெரிய பெரிய ஜாம்பவான்ஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். நாமளும் அதே மாதிரி தான்
அட்வான்ஸ்டு ஃபியூச்சரை ஒரு கடை கோடியில் வந்துட்டு நம்ம கொண்டு சேர்க்குற ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அது வந்துட்டு உள்ளாடி வரும்போது உங்களுக்கே தெரியும். நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்க ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து ரன் பண்ணுறதுக்கு. உங்கள் ஏரியாவில் வந்துட்டு சொல்லப்போனால் குமரி ஷாப்பி அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸை உங்கள் ஏரியாவில் எடுத்து பார்க்குறீங்க. அதுக்கு நீங்கள் ஒரு ஓனர்ஷிப் ஆகுறதுக்கு வில்லிங்காக இருக்கீங்கன்னா மோஸ்ட் சூட்டபுளாக இருக்கும். பட் இது யாருக்கு சூட் ஆகாதுன்னா, நம்ம இவங்க நிறைய பேர் வந்துட்டு ஒரு வெளியே இருந்துட்டு நான் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணலாமா, நான் ஒரு அனதர் ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன், பார்ட் டைம் எதை பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்துட்டு செட் ஆகாது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னா இதுக்குன்னு செப்பரேட்டாக ஸ்டாஃப் போட்டு பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா இதில் ஃபீல்டு ஒர்க்கும் வருது. நம்ம வந்துட்டு ஜஸ்ட் கம்ப்யூட்டர் தட்டிட்டு இருக்கிறது மட்டும் இல்லை, ஃபீல்டு ஒர்க்கும் நம்ம வந்துட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். கீழே ஸ்டாஃப் போட்டு பண்ணுறதா இருந்தால் ஓகே, இல்லை நீங்களே பண்ணுறதா இருந்தால் மட்டும் சூட்டபுளாக இருக்கும். ஃபுல் டைம் எடுக்கிறவங்களுக்கு தான் இது யூஸ் ஆகும். பார்ட் டைம்ங்கிறது பார்ட் டைம்னா ஸ்டாஃப் போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனிவே என்ன டவுட் இருந்தாலுமே வந்துட்டு கேளுங்க. கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு என்ன சொல்கிறதுக்கு ஒரு அட்வான்ஸ்டு ஃபியூச்சர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அதோட லைவாக கொடுத்துட்ருக்கோம். நம்ம வந்துட்டு டெமோ டெஸ்டிங் எல்லாம் தாண்டி இப்போ வந்துட்டு சக்ஸஸ் ரேட்டை நோக்கி போயிட்டு இருக்கோம். சேர்ந்து பயணிப்போம், நிறைய விஷயங்கள் சாதிப்போம். குமரி ஷாப்பி, இது நம்ம கடமைக்கா.